வணக்கம். 2025 ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு வருஷம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சார்ட்டை பார்த்தா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ ப்ரைஸ் வந்து 2025 பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் டூனில் தான் வந்து இருந்தாங்க அப் டு ஒரு ஏப்ரல் வரைக்கும். ஸோ இந்த ஏப்ரலில் பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு கேப் டவுன் ஆனது. அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிது. அதுக்கப்புறமும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ 2025 அந்தளவுக்கு வந்து ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இல்லாமையே வந்து நமக்கு வந்து போயிருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் 2025 அந்தளவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வருடமாக வந்து அமையலை. வருகின்ற 2026 ஒரு நல்லபடியாக ஒரு ட்ரேடிங்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்து நிறைய பேருக்கு கோடிக்கணக்கில் லாபம் வரணும் அப்படின்ட்டு நான் வந்து எதிர்பார்க்குறேன். கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்து இருக்குது. 2026க்கான முதல் நாள் முதல் வீடியோவுக்கு வந்து போகலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாம் வந்து சொல்லியிருந்தோம், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் வந்து ஆயிருக்கு. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் நமக்கு வந்து இண்டிகேட் வந்து பண்ணுது. ஒரு ஹை நமக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். லோவை கட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் சைடு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா மார்க்கெட்டில் சுத்தமாக வால்யூமே வந்து கிடையாது. ஸோ ஈவன் தோ நமக்கு வந்து நேற்றே நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி வந்து தெரிஞ்சாலும் இன்றைக்கி அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போனாலும் நம்பி உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே தான் வந்து கொஷின் மார்க்காக வந்து நிற்கிது. ஏன்னா மார்க்கெட்டில் வால்யூம் வந்து இருந்தால் தான் ஸோ நிறைய பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கிறாங்க அப்படின்ட்டு நாமளும் வந்து நம்பி வந்து வாங்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் எதுக்காக வந்து ரேட்டை குறைக்கிறான், வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி வந்து நிலமையில தான் வந்து இருக்கும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு பயம் வந்து இருக்கும். ஸோ சடனாக வந்து திரும்பிட்டாங்க என்ன பண்ணுறது, சடனாக வந்து மார்க்கெட் சுத்தமாக மூவ் ஆகலாம் அப்படியே நின்றுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து அந்தளவுக்கு வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணலை அப்படி தான் வந்து தோணுது. ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு வால்யூம் அப்படிங்கிறது வந்து சுத்தமாக வந்து கிடையாது. இன்னொரு விஷயம், முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த நியூ இயர் இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் அப்படின்னாவே பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஒரு மாதிரி வந்து ஃப்ளாட் மாதிரி வந்து போயிடும். வால்யூம் சுத்தமாக வந்து இருக்காது அப்படின்ட்டு நான் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் வந்து இந்த கிறிஸ்மஸ் அண்டு இந்த நியூ இயர் அந்த ரேஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வால்யூம் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. கைண்ட் ஆஃப் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயும் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து ஒன் டே டைம் ஃப்ரேமில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னாக வந்து கன்வெர்ட் வந்து ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்கு அண்ட் இந்த இடத்துல அண்ட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங்கில் வந்து டச் வந்து பண்ணிவிட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. எந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டு, இந்த இடத்துல அண்ட் இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்து விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயந்தான், இல்லைன்னெல்லாம் சொல்ல வரலை. நல்ல விஷயம், ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வரும் நாட்களில் வந்து எப்படி வந்து ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். இப்போதைக்கு நமக்கு வந்து மார்க்கெட்டில் வால்யூம் வந்து கிடைச்சாகணும். ஓரளவுக்கு நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு நம்மளால் வந்து ஈஸியாக வந்து கெஸ் வந்து பண்ணிட முடியும். ஏன்னா ஒரு பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்ம் வந்து ஆகிருக்கு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பை ஆவரேஜ் நமக்கு எந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகலாம் அப்படின்னா, ஸோ இந்த லெவலில் நம்ம வந்து ஒரு கரெக்டான ஒரு லெவலை வந்து எடுத்துக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது இல்லையா, ஒரு 600 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 600 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து மூவ்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 600 பாயிண்ட் வந்து தாராளமாக வந்து எதிர்பார்க்கலாம். அப் ட்ரெண்டில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சி ஒரு ரீடெஸ்ட் வந்து போகுது அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஒரு 26,800 அந்த ரேஞ்சை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டவுன் சைடு வந்து ஒரு 600 பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது போகுது அப்படின்னா அகெயின் பார்த்திங்கன்னா ஒரு 25,250, 300 இதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முதல்ல இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்கணும். நம்ம வீடியோஸை தொடர்ந்து வந்து பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு தெரியும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து எப்படிலாம் வந்து நம்மளை வந்து ட்விஸ்ட் பண்ணி விடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டெக்ஸ்ட் புக்கில் யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து
அப் ட்ரெண்ட் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு இப்படி வந்து நம்மளோட டார்கெட் வந்து ரீச் ஆகும். அதே மாதிரி டவுன் சைடில் நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்து ரீச் ஆகும் நம்ம டார்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. டெக்ஸ்ட் புக்ஸில் இருக்கும், யூடியூப் வீடியோஸில் இருக்கும், இன்னும் நிறையா வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் வந்து எடுப்புறாங்க இல்லையா, எல்லாத்துலேயும் வந்து இதுதான் வந்து ஒரு சிலபஸ் அப்படிங்கிறது வந்து இதுதான். ஆனால் நம்ம சேனலில் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து சொல்லுவோம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட பிஹேவியர். ஸோ மற்றவங்களுக்கும் நம்மளோட சேனல் இருக்கிற வித்தியாசம் வந்து இதுதான். மற்றவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது என்ன, எப்படி ட்ரேட் ஆகும், எப்படி ட்ரேட் ஆகலாம், அவ்வளோதான், அதோடு வந்து முடிச்சுட்டு வந்து போயிடுவாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டலுக்கு வந்து அதோட பிஹேவியர் என்ன, புல்லிஷாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புல்லிஷான கேண்டலுக்கு வந்து பிஹேவியர் என்ன, பியரிஷாக இருந்துச்சுன்னா அதோட பிஹேவியர் என்ன, டைமிங் இருக்குது அந்த டைமிங்கில் என்ன பிஹேவியர், ப்ரைஸ் இருக்குது அந்த ப்ரைஸுக்கு வந்து என்ன பிஹேவியர் அப்படிங்கிறது முதற்கொண்டு நாம் எல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு முடிவுக்கு வந்து வரோம். ஸோ அப்படி முடிவுக்கு வந்து வரும்போது தான் நாம் கெஸ் பண்ணுறது பெரும்பான்மையான நாட்களில் அப்படியே வந்து நடக்குது. ஏன்னா எப்பயுமே வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு பிஹேவியர் வந்து இருக்குது. இப்போது எனக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும், உங்களுக்கு ஒரு பிஹேவியர் இருக்கும், அதே மாதிரி வந்து ப்ரைஸ்க்கும் ஒரு பிஹேவியர் இருக்குது, கேண்டல் ஸ்டிக்ஸ்க்கு ஒரு பிஹேவியர் இருக்குது, ஒரு பேட்டர்னுக்கு ஒரு பிஹேவியர் இருக்குது, அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து ஒவ்வொரு பிஹேவியர் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா இந்த பேட்டர்ன்ஸ்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா மோஸ்ட்லி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் இப்படி கீழே இறங்கிடுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சில் யாரெல்லாம் வந்து ப்ரைஸ் ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு உள்ளே வராங்க இல்லையா, அவங்கள எல்லாத்தையும் வந்து அவங்களோட டோட்டல் வால்யூமை வந்து கேதர் வந்து பண்ணிவிட்டு அப்படியே ஆப்போசிட்லேருந்து போவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து கீழே இறங்குற மாதிரி வந்து காமிப்பாங்க, ஆனால் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிடும். ஸோ இந்த இடத்துல யாரெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து மார்க்கெட் கீழே இறங்கிருச்சு அப்படின்ட்டு வந்து செல் அடிப்பாங்க இல்லையா, அவங்களோட வால்யூம்ஸ்லாம் வந்து கேதர் பண்ணிட்டு அப்படியே வந்து ஆப்போசிட் ட்ரெண்டில் வந்து போவாங்க. ஸோ இதுதான் நாம் வந்து நிறைய டைம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணி எப்படி வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம வீடியோஸில் நாம் வந்து சொல்லிகிட்ருக்கோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நடந்துருச்சு அப்படின்னா அப்சைடு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிறதுக்காக யாரும் அப்சைடு வந்து போகாதீங்க. அதே மாதிரி டவுன் சைடு வந்து கிடச்சிருச்சு அப்படின்ட்டு யாரும் வந்து டவுன் சைடு வந்து போகாதீங்க. இதில் முக்கியமாக ப்ளே பண்ணுறது என்ன அப்படின்னா வால்யூம் தான். ஸோ அந்த வால்யூம் நமக்கு வந்து பெருசாக வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு அந்த சார்ட் வந்து இருக்கும். வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணிருச்சு அப்படின்னா வந்து பிரச்சனை இல்லை, வால்யூம் சப்போர்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி அங்கே நியூஸும் நமக்கு வந்து ஃப்ளோ ஆகணும். இங்கே ரெண்டுமே நமக்கு வந்து ஆப்சென்ட் ஆச்சு அப்படின்னா பெருசாக அந்த மூவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து நடக்காது. ஆப்போசிட் ட்ரெண்டில் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அப்படிங்கிற நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ட்ரேட்லேருந்து நம்மளை வந்து வெளியே தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து போய் நிற்போம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் விடுங்க. வரும் நாட்களில் இப்படி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக வந்து ட்ரேட் வந்து எடுங்க. ஸோ சேம் அடுத்ததும் ஒரே ஒன் டே டைம் ஃப்ரேம் தான். ஸோ நேற்று சொல்லியிருந்தோம் இல்லையா, நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் கிட்ட நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இந்த 25,900 அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்ட்ராடேல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர். அந்த நம்பர்கிட்ட வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டோஜி கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ட்ரெண்ட் ரிவர்ஸில் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக கூட இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி வந்து இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த டே என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து அகெயின் 26,200 வரைக்குமே வந்து போயிடுச்சு. ஸோ இன்னையோட ஹை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா 26,185, கிட்டத்தட்ட ஒரு 15 பாயிண்ட் தான் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது 26,200க்கு. அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா 26,200 வந்து டச் பண்ணதாகவே நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நியர்பை நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து டச் வந்து பண்ணிவிட்டு கீழே வந்து இறங்கியிருக்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனிலேருந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் நோக்கி வந்து ஒரே நாளில் வந்து மூவ் வந்து ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு நேற்றே நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வந்து கிடச்சிருச்சு. அதுக்கு வந்து ஃபாலோ த்ரூ அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு. சரி, ஓகே. இந்த இடத்துல இருந்து நமக்கு வந்து
அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இப்படி நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா இந்த லெவல் வருது. அதே மாதிரி இந்த இடத்துல வரைஞ்சிங்க அப்படின்னாலும் இப்படி வருது இல்லையா. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்கல அப்படின்னா மறுபடியும் என்ன நடக்கலாம் அப்படின்னா இப்படி வந்து வரும். ஸோ அகெயின் வந்து இப்படி வந்து மூவ் ஆகும். ஸோ இப்படி வந்து மூவ் ஆகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிட்டு ஃபைனலி பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ நாளை நமக்கு வந்து பெருசாக ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா அகெயின் ஒரு ரிவர்சலை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அகெயின் இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்கு இல்லையா, ஒரு 25,900 அதை நோக்கி வந்து மறுபடியும் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அந்த இடமும் நமக்கு வந்து ஹோல்ட் ஆகுது அப்படின்னா மறுபடியும் வந்து இப்படி வந்து மேலே ஏறுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து வரும் நாட்களில் வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு 2-3 நாள் இப்படி வந்து மூவ் ஆகும். பை சான்ஸ் நாளைக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கீழே வந்து இறங்கலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிருச்சு. அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளை மறுநாள் வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒரு அப்ட்ரெண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து நடக்கிறதுக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட் அப்படிங்கிறது நாளை நடக்கலாம். நாளை மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா அதோட கண்டினியூஷனாக வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நாளைக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும். அந்த பிரேக் அவுட்டுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த மூவ்மெண்ட் அப்படிங்கிறது அப்படியே வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறது இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டில் அடுத்த ஒரு 2 நாளைக்கு வந்து உண்டான மூலமாக வந்து இருக்கும், பார்க்கலாம். ஸோ அடுத்தது 1 ஹவர் டைம் ஃப்ரேம். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கு வந்து எக்ஸாக்டாக நியர்பை ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து போயிடுச்சு. அதாவது ரெசிஸ்டன்ஸ் நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் கிட்ட வந்து போயிடுச்சு. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது வந்து இந்த 26,200 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எப்போ எல்லாம் வந்து ப்ரைஸ் இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் தான் வந்து ட்ரிகர் வந்து பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாலும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ப்ரைஸ் 26,200 நோக்கி வந்து போயிடுச்சு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வந்து க்ளோஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது அப்படியே நாளைக்கு வந்து கண்டினியூ ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி இறங்குச்சு அப்படின்னா அகெயின் இந்த டிமாண்ட் ஜோனை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும், அவ்வளோதான். ஸோ அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் மேலே போய் வந்து செல் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா ப்ரைஸ் இங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மூவ் ஆகி ஒரு 26,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். அது எப்படியே வந்து போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு அப்படியே கொஞ்சம் போயிட்டு கீழே இறங்கி இப்படி போயிட்டு இப்படியும் வந்து போகும். அதாவது ஒரு செல் அண்ட் ரைஸ் மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே வந்து போகும். ஸோ இந்த இடத்துல வந்து செல் அடிப்பாங்க, இந்த இடத்துல வந்து பை பண்ணுவாங்க. ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மேலே கொண்டு போகும்போது நிறைய பேர் வந்து ஒரு ஹோப் வந்து கொடுப்பாங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேலே தான் போகுது அப்படின்ட்டு ஒரு ஹோப் கொடுத்துட்டு இந்த இடத்துல இருந்து கூட அப்படியே வந்து கீழேயும் வந்து இறக்கியும் விடலாம். ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் வந்து பாசிபிள் தான், பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது 50 மினிட் சார்ட்டு. ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டவுன் சைடு ரேலி வந்து இருந்தது இல்லையா. அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல் பேக் அப்படிங்கிறது வந்து 26,100 26,50 நாம் வந்து சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்சை வந்து உடச்சிட்டு வந்து மேலே வந்து போயிட்டாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம்தான். அதாவது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் புல்லிஷ் மார்க்கெட்டாக வந்து டர்ன் ஆகுது அப்படிங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிகேஷன் தான். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சிலேருந்து நமக்கு வந்து கீழே இறங்கிட்டு மேபி வந்து கீழே இறங்கலாம், இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து இறங்கலாம், வாங்கிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி வந்து ஒரு ரீடெஸ்ட் வந்து எடுத்துகிட்டு இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நாளை. ஸோ பை சான்ஸ் இந்த இடம் நமக்கு வந்து பெருசாக வந்து ஹோல்ட் ஆகலை அப்படின்னா மறுபடியும் இந்த டவுன் சைடு நோக்கி வந்து நகரும். ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 25,900 அந்த ரேஞ்சில் தான் நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சை நோக்கி வந்து மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து நகரும் டிமாண்ட் ஜோனை நோக்கி. ஸோ நாளை மோஸ்ட்லி வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் வந்து கிடச்சிது அப்படின்னா 26,100 26,50 வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி இந்த 26,50 கீழே வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அகெயின் 25,900 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இங்கேயும் நமக்கு வந்து வால்யூம் வந்து எப்படி வந்து பிஹேவ் வந்து பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியணும். ஸோ அப்படி நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டில் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 நாம் நேற்றே ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம், மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவான மார்க்கெட் வந்து இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அதுக்கு ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நேற்று அந்தளவுக்கு வந்து ஒரு வாலட்டைலான ஒரு மூவாக வந்து இருந்தாலும் 25,900 அப்படிங்கிறது வந்து ஹோல்டு வந்து ஆகிட்டே வந்து இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஸோ
ஸோ அதனால தான் நம்ம வந்து மேபி நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. பட் இந்த அளவுக்கு கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து வால்யூம் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. சுத்தமாக இல்லாததுக்கு ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே வந்து தெரியும். சரி, ஓகே. நமக்கு நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,200 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 26,100 வந்து இருக்கலாம். 26,100 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா ஒரு 26,000 வரைக்கும் வந்து மினிமம் வந்து கீழே இறங்கலாம். 26,200 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைச்சிது அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 26,300 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து காலையிலேருந்தே நல்ல ஒரு புல்லிஷான ஒரு மார்க்கெட்டு தான். காலையில் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலே நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 940 ரேஞ்சில் நமக்கு வந்து சின்னதாக ஒரு சப்போர்ட், அங்கேருந்து 940லேருந்து கிட்டத்தட்ட வந்து 1 மணி வரைக்குமே வந்து நல்ல ஒரு ரேலி நமக்கு வந்து கிடச்சிருந்தது. ஈவன் தோ அந்த ரேலி வந்து இருந்தாலும் வால்யூம் அப்படிங்கிறது சுத்தமாக வந்து இல்லை. அந்த 1 மணிக்கு மேலே பெருசாக வந்து மார்க்கெட்டில் மூமெண்டம் இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போயிடுச்சு. ஸோ நாளை நமக்கு வந்து ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா 59,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 59,500 வந்து இருக்கலாம். 59,500 நமக்கு வந்து உடச்சாங்க அப்படின்னா ஒரு 59,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 59,800 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 60,000 வரைக்கும் மினிமம் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு ஒரு ரேலி மாதிரி தான் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வால்யூம் ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு வந்து விசிபிளாக வந்து இருக்குது. நிஃப்டியில் அந்தளவுக்கு வந்து வால்யூம் வந்து இல்லை. ஸோ வைஸ் வர்சா மாதிரி வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துல நல்லா சின்ன ஓப்பனிங் வந்து கிடச்சிது. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 250 3 வரைக்குமே வந்து ஒரு நல்ல மூவ் வந்து கிடச்சிட்டு அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 85,400 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 85,000 வந்து இருக்கலாம். 85,000 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 84,600 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 85,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 85,800 நோக்கி வந்து மார்க்கெட் நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி காலையில் ஒரு ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிடுச்சு. ஸோ 13,700 நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். அதை உடச்சிட்டு வந்து மேலே வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அகைன் சின்னதாக ஒரு புல் பேக் வந்துட்டு நேற்று இந்த இடத்துல ஒரு ஹை வந்து இருந்துச்சு இல்லையா, அந்த ஹை கிட்ட வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு அகைன் ஒரு ரேலி நமக்கு வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட இதுவும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 100-150 பாயிண்ட் பக்கம் வந்து மூவ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா இங்கேயும் வந்து 1 மணி வரைக்குமே நல்ல மூவ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் புக்கிங்கில் மாதிரி வந்து போயிருக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருச்சு அப்படின்னா 13,850 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் 13,750 வந்து இருக்கலாம். 13,750 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,650 13,600 இந்த ரேஞ்ச் நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். 13,850 உடச்சாங்க அப்படின்னா ஒரு 13,950 14,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மார்க்கெட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.